பாருட்ட பேசுங்க. பிரஜின் அண்ணா வந்து கமருட்ட பேசியிருக்காரு. சண்டை என்ன போட்டாங்க? இல்லை இல்லை விட்றா அப்படின்ட்டார். பிரஜன் அண்ட் கலையரசன் 2 பேரும் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே திவாகர் கலையரசன் கிட்டே நீ பார்வதி கிட்டே பேசினியா அப்படின்றது போல் கேட்குறாரு. அதுக்கு கலையரசன் இருந்துட்டு இல்லை நான் வந்து பார்வதி கிட்டே பேசலை, பிரஜனனா தான் கமருதீன் கிட்டே பேசினாரு அப்படின்றது போல் கலையரசன் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா திவாகர் இருந்துட்டு ஏன் அவங்க 2 பேர் எதுவும் சண்டை இது போட்டுக்கிட்டாங்களா அப்படின்றது போல் திவாகர் கேட்குறாரு. அதுக்கு கலையரசன் இருந்துட்டு இல்லை பிரஜனனா அண்ட் கமருதீன் 2 பேரும் சண்டை போட்டுக்கல, பிரஜனனா வந்துட்டு அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷனில் அது நடக்க தான் செய்யும், இருந்தாலும் வார்த்தையை கொஞ்சம் பார்த்து விட்டுருக்கலாம் அப்படின்றது போல் பிரஜனனா கமருதீன் கிட்ட சொல்லிட்டாரு. சரி சரி விட்றா பார்த்துக்கலாம் அப்படின்றது போல் சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்றது போல் கலையரசன் சொல்கிறாரு. மேலும் சோஷியல் மீடியாவில் இப்போ இன்னொரு டாக் என்ன வந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கார்டு கண்டஸ்டன்ஸ் எப்போவுமே வந்துட்டு பிக் பாஸ் கொண்டாட்டமாக இருக்கட்டும், பிக் பாஸ் ஃபினாலேவாக இருக்கட்டும், அந்த மூமெண்ட்க்கெலாம் கூப்பிட மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு இப்போ கமருதீனுக்கு வந்து இன்விடேஷன் போயிருக்கிறதா சொல்லப்படுது பிக் பாஸ் டீம் கிட்டேருந்து. ஆனால் பார்வதிக்கு இது வரைக்கும் வந்து பிக் பாஸ் டீம் கிட்டேருந்து இன்விடேஷன் போகலை அப்படின்றது போலையும், இன்விடேஷனே போனாலும் பார்வதி வந்து ஃபினாலேயில் கலந்துக்கிற மைண்ட் செட்டில் இல்லை அப்படின்றது போலலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன ஏது அப்படின்றது தெரியல. மேலும் வந்துட்டு கமருதீன் வந்து ஒரு வேளை ஃபினாலேக்கு வந்தார் அப்படின்னா இது வரைக்கும் வந்து பிக் பாஸ் ரூல்லையே ரெட் கார்டு கொடுத்தவங்க யாரும் ஃபினாலேயில் கலந்துக்க மாட்டாங்க. அப்படி ஒரு வேளை கலந்துக்கிறார் அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் ஃபினாலேயில் ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்றது போல் சொல்லியிருக்காங்க. இதில் ஏதோ ஒரு ட்விஸ்ட் வச்சு ஃபினாலேக்கான டிஆர்பிக்காக கமருதீன் அண்ட் பார்வதியை வர வைக்கிறதுக்கு ஏதாச்சும் இவங்க ஒரு கிம்மிக் பண்ணலாம். என்ன ஏது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.